guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா this is Moon here. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அவங்கள வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா PCOS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் அப்படி இருக்க போகுது. உங்களோட கேள்வி எப்படி இருக்கும், அதோட ஆன்சர் எப்படி இருக்கும், அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்குமே. ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி தியரி மாதிரி சொன்னால் யாருக்குமே புரிய போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் ஆன்சர் மாதிரி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். PCOS அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் தான். ஓகே, நம்ம சிம்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எனக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு வீடியோ பார்க்க போயிடலாம். சிம்டம்ஸில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். இது ஒரு 2 or 3 months ஒன்ஸ் வரலாம் உங்களுக்கு, அப்படி இல்லைன்னா 3 months மேலே கூட இருக்கலாம். இது ஒரு பேசிக் காமனாக பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த PCOSக்கு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத். இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸஸாக ஹேர் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அந்த ஹார்மோனல் வந்து எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிறனால உங்களோட ஃபேஸ்லையும் உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இந்த PCOSக்கு மெயின் சிம்டம்ஸாக இருக்குது. அதுக்கப்புறமா மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டுக்கோங்க, ஆக்னினா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு இடத்துல வரக்கூடிய ஆக்னிக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் உண்டு. அதே மாதிரி இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு இந்த இடத்துல இந்த ஜாலைனில் ஃபுல்லாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரம் இந்த ஜாலைனில் தவிர வேற எங்கேயாவது வந்தாலுமே கரெக்டாக மாறி மாறி ஒரே இடத்துல ரிப்பீட் ஆகும். அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பிம்பிள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த ரீசனுக்காக பிம்பிள்லாம் வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸில் கூட ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வெயிட் கெயின். அதாவது திடீர்னு நல்லா ஒல்லியாக இருந்திருப்பாங்க, அந்த PCOD வந்ததுக்கப்புறம்லாம் நல்லா குண்டாகிடுவாங்க. எப்படி இப்படி ஒல்லியாக இருந்த பிள்ளை வந்து எப்படி இவ்வளோ குண்டாச்சு அப்படின்னு நிறைய யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அதுலேயும் இந்த PCOSல மெயினாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பெல்லியில், அதாவது அடிவயிறு மேல் வயிறு இருக்கும்னா அந்த இடத்துல எக்ஸஸாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் குறைக்குன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாலுமே ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வெயிட் கெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரீசனையும் நீங்கள் ஒரு சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு குட்டி வழி சொல்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ChatGPT போய்க்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே இப்போ எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்கோம். ChatGPT, ஜிப்லி ஆர்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே கற்றுட்டு இருந்திருப்போம். ஸோ ChatGPTயில் போயிட்டு தமிழில் நீங்கள் டங்கிலீஷ்லேயே கூட டைப் பண்ணலாம். எப்படி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ஏதாவது எனக்கு எடுத்து பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே அனுப்பும். உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் எதுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கொடுக்குற ஆன்சரை வச்சு நீங்கள் எந்த அளவில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத அந்த ChatGPT உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடும். ஸோ நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட தான் நம்ம போய் கன்சல்ட் பண்ணி ஆகணும். டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து அதில் வந்து ஹார்மோனல் லெவல் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட் மூலியமாக தான் PCOS அப்படிங்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும். சிம்டம்ஸ் பார்த்தாச்சு. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு. ஆனால் எப்போ தான் டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் எத்தனை மந்த்துக்கு ஒருக்கா வருது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். அந்த நோட் பண்ண டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2 months to 3 months அந்த கேப்லேயே வந்துகிட்டே இருக்குது, இல்லை ரொம்ப இர்ரெகுலர் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்களே கரெக்டான ஒரு ஆன்சரை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டேஞ்சரஸா, இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. PCOS அப்படிங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை, PCODங்கிறது தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனை. PCOSங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை முத்த விட்டதுக்கு அப்புறமா ஒரு சொல்யூஷன் நம்ம தேடும் போது அதோட விளைவுகள் கண்டிப்பாக உங்களோட பாடியிலையும் சரி உங்களோட ஸ்கின்லேயும் சரி கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸசைஸ்.
உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் இல்லை எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மோஸ்ட்லி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். மேபி அந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர வாய்ப்பு இருக்குது. அது போக நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எள்ளு சாப்பிட்றது, பப்பாளி சாப்பிட்றது, அந்த மாதிரி நேச்சுரல் வேஸ்ட்லையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். மேபி எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதோட ரிசல்ட் அப்பட்டமாக தெரியும். மெயினாக நீங்கள் ஃபுட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகும். வெளியில் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க, டைரி ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதோட எஃபெக்டிவ் வந்து ரொம்ப சீக்கிரமாக தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. என்னென்ன ரீசனுக்காக இந்த பிசிஓஎஸ் வருது? நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், எனக்கு பார்த்து இந்த பிசிஓஎஸ் வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல். லேட்டாக தூங்கிட்டு லேட்டாகவே எழுந்திப்பேன் அந்த பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய அவுட் சைடில் ஃபுட் சாப்பிடுவேன் அப்படிங்கிற பர்சனாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதோட ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சூப்பராகவும் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஸ்லீப்பிங் ரொட்டீனை நீங்கள் மாற்றி ஆகணும். 8 hours கண்டிப்பாக தூங்கணும், தூங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இங்கே ஒரு 4 hour தூங்கிட்டு அங்கே ஒரு 4 hour தூங்குறோம், அந்த சான்ஸே கிடையாது. அதே நேரம் சீக்கிரமாக தூங்கவும் பழகுங்க. ஒரு 10 மணி 11 மணிக்கு முன்னே நீங்கள் தூங்கிட்டு ஒரு காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்டாக ரொட்டீனில் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் வந்தே ஆகும். பிசிஓஎஸ்னாலே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்கிறேன். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் என்ன விதமான அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனல் வந்து எல்லாரோட பாடியிலையுமே உண்டு. இது ஒரு மேல் ஹார்மோன். இந்த மேல் ஹார்மோன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது தான் உங்களோட ஃபேஸில் ஹேர் க்ரோத் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, அதுக்கப்புறமா வெயிட் போடுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஆண்ட்ரோஜனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் தான். இந்த இன்சுலினோட லெவல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்ட்ரோஜன்ங்கிறது கண்ட்ரோலாக இருக்கும். போக ஜெனட்டிக் படி கூட இருக்கலாம். உங்களோட பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த பிசிஓஎஸ் பிசிஓடிங்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டினியூஸாக மரபு வழியாக உங்களுக்கு கூட வர சான்ஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த வயசில் தான் வரும், இந்த வயசில் தான் வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரீப்ரொடக்டிவ் ஏஜுங்கிற 12 வயசுலேருந்து 45 வயசு வரைக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேபி 20s to 30s, அதாவது 20லேருந்து 30க்குள்ளே உங்களுக்கு வர நிறைய சான்சஸ் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மெயினாக அந்த ஏஜில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 20ஸ்லேருந்து 30ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃபுட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அது போக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். சுகர், மைதா, ஒயிட் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு, மைதா மாவு, சீனி, இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறமா பால், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, நீங்கள் தயிர், பால், காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ண இது இந்த மோஸ்ட்லி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்சுலின் லெவலுங்கிறது ரொம்ப ஹையாக லிமிட்டாக இருக்கும். அப்புறம் சால்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே, அது சோடா குடிக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். பட் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். எதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் ஃபுட்டை உங்க கூட நான் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் ரைஸ், மில்லட், ஓட்ஸ், அந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த ஓட்ஸ் ஐட்டம், நட்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் ரைஸ். நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸை நிறைய எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிறது மூலியமாக நிறைய சாப்பிட்டாலுமே உங்கள் உடம்பு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காஃபிக்கு பதிலாக வேறு ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லெமன் டீ குடிக்கலாம். அது போக பிளாக் டீ குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி க்ரீன் டீ கூட குடிக்கலாம். க்ரீன் டீ பிடிக்காது, இல்லை ட்ரை பண்ணவே இல்லை எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளாக் டீயில் குடிங்க. பிளாக் டீ கூட கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுறது, துளசி ஆட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு இது யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டடா.